வேதாகம வினாடி வினா. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம். எபேசு சபையின் மீது இயேசுவுக்கு இருந்த குறை என்ன? அவர்கள் ஜெபிக்கவில்லை. அவர்கள் ஏழைகளுக்கு உதவவில்லை. அவர்கள் ஆதி அன்பை விட்டுவிட்டார்கள். அவர்கள் சபையை விட்டு வெளியேறினர். சரியான பதில் அவர்கள் ஆதி அன்பை விட்டுவிட்டார்கள். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை ஒன்றாக படிக்கும்போது எபேசு சபையின் எந்த இரு அம்சங்கள் தெளிவாக தெரிகின்றன? நல்ல ஊழியம் இருந்தது, ஆனால் முதல் அன்பு குறைந்தது. நல்ல ஊழியமும் இல்லை, அன்பும் இல்லை. செல்வம் இருந்தது, விசுவாசம் இல்லை. துன்பம் இல்லை, பிரச்சனை இல்லை. சரியான பதில் நல்ல ஊழியம் இருந்தது, ஆனால் முதல் அன்பு குறைந்தது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் என்ற சொல்லின் நோக்கம் என்ன? புதிய சபையை அறிமுகப்படுத்துவது. பாராட்டிலிருந்து திருத்தத்திற்கு மாறுவதை சுட்டிக்காட்டுவது. கடிதத்தை முடிப்பது. ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆரம்பிப்பது. சரியான பதில் பாராட்டிலிருந்து திருத்தத்திற்கு மாறுவதை சுட்டிக்காட்டுவது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு எபேசு சபையிடம் எதை விட்டுவிட்டதாக கூறினார்? விசுவாசம். நம்பிக்கை. முதல் அன்பு. பொறுமை. சரியான பதில் முதல் அன்பு. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் அடிப்படையில் எந்த கருத்து வேதாகமத்திற்கு மிகவும் பொருந்துகிறது? சத்தியமும் அன்பும் இணைந்து இருக்க வேண்டும். அன்பு இருந்தால் சத்தியம் தேவையில்லை. சரியான போதனை இருந்தால் அன்பு தேவையில்லை. ஊழியம் மட்டுமே முக்கியம். சரியான பதில் சத்தியமும் அன்பும் இணைந்து இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு எபேசு சபைக்கு அடுத்ததாக என்ன செய்ய சொன்னார்? ஆலயம் கட்ட. நோன்பிருக்க. நகரம் விட்டு வெளியேற. மனந்திரும்ப. சரியான பதில் மனந்திரும்ப. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபேசு சபைக்கு இயேசு முதலில் என்ன செய்ய சொன்னார்? ஜெபிக்க. நோன்பிருக்க. நினைக்க. காணிக்கை கொடுக்க. சரியான பதில் நினைக்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனம் திரும்பிய பிறகு என்ன செய்ய வேண்டும்? புதிய சபை தொடங்க வேண்டும். முதல் கிரியைகளை செய்ய வேண்டும். புதிய தலைவர் தேர்ந்தெடுக்க வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டும். சரியான பதில் முதல் கிரியைகளை செய்ய வேண்டும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனந்திரும்பாவிட்டால் இயேசு என்ன செய்வேன் என்று எச்சரிக்கிறார்? சபையை மூடுவேன்.
பி. ஆசீர்வாதத்தை நிறுத்துவேன். சி. உன் குத்துவிளக்கை அதன் இடத்திலிருந்து நீக்கிவிடுவேன். டி. புதிய தூதனை அனுப்புவேன். சரியான பதில் சி. உன் குத்துவிளக்கை அதன் இடத்திலிருந்து நீக்கிவிடுவேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வரும் கட்டளைகளின் சரியான வரிசை எது? ஏ. மனந்திரும்பு, நினை, செய். பி. ஜெபி, மனந்திரும்பு, செய். சி. செய், நினை, மனந்திரும்பு. டி. நினை, மனந்திரும்பு, செய். சரியான பதில் டி. நினை, மனந்திரும்பு, செய். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். முதல் கிரியைகள் என்பது எந்த கருத்துடன் நெருக்கமாக தொடர்புடையது? ஏ. புதிய சட்டங்களை உருவாக்குதல். பி. முதல் அன்பின் வெளிப்பாடாக இருந்த செயல்களுக்கு திரும்புதல். சி. அதிக காணிக்கை கொடுத்தல். டி. புதிய ஆராதனை முறை. சரியான பதில் பி. முதல் அன்பின் வெளிப்பாடாக இருந்த செயல்களுக்கு திரும்புதல். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் அடிப்படையில் வேதாகம மனந்திரும்புதலின் சிறந்த விளக்கம் எது? ஏ. குற்ற உணர்வு மட்டும். பி. கண்ணீர் மட்டும். சி. நினைவு, மனமாற்றம், வாழ்க்கை மாற்றம் ஆகியவற்றின் ஒருங்கிணைவு. டி. சபை மாற்றுதல். சரியான பதில் சி. நினைவு, மனமாற்றம், வாழ்க்கை மாற்றம் ஆகியவற்றின் ஒருங்கிணைவு. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2ஆம் பகுதியை பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இப்போது உங்கள் வேதாகம அறிவை மேலும் சோதிக்கும் 3ஆம் பகுதிக்கு தயாராகுங்கள். வேதாகம வினாடி வினா பகுதி 3 மிக விரைவில். காத்திருங்கள். மேலும் ஆழமான வேதவாக்கிய அறிவை பெற எங்களை சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்து பெல் ஐ அழுத்துங்கள். நன்றி.